அவர்களே, இனிமையான அந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதிலே இருக்கிற இடங்களிலே இணைந்து இந்த தொழுகையில் பங்கு பெறுவங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் திரியேக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே உம்முடைய தெய்வீக கிருபை இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறேன். இந்த தொழுகை ஆண்டவர் எங்களோடு கூட உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கின்ற இடத்திலே நாம் யாவரும் இணைந்து 23ஆம் கீர்த்தனையினை பாடுவோம். கீர்த்தனை 23. துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம சுப சோபன சேமம். கீர்த்தனை 23 முதல் 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். இருக்கின்ற இடத்திலே நாம் இணைந்து 85ஆம் சங்கீதத்தை முறையாக நாம் சேர்ந்து படிப்போம். சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரிய வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திரும்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது.
கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானங்களிலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சேர்ந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். ஆண்டவருடைய திருச்சமூகத்திற்கு நேராக நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களையும் மனத்தாழ்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாய் அவர் சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த செப வேளையிலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாங்க தருவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவருடைய தூய சமூகத்திலே தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நம் அறிக்கை செய்வோம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு குரல் ஒவ்வொரு நேரம் நம்முடைய காதுகளினுடைய ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அன்பானவர்களே, அந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். இந்த ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்புகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம், நம்முடைய மீள்தல்கள் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பின் நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நேரம், உண்மையான மனதோடு ஆண்டவருடைய தூய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற தாழ்மையின் உணர்வோடு ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்பி வருவோமா? பக்தன் தாவீது வாழ்வின் பாவம் உணர்த்தப்பட்ட வேளைகளில் அவன் எவ்விதமாக அவன் செபித்தான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனே, நீ நொறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணீர். உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நாம் திரும்பி வருவோமா? அன்பானவர்களே, யார் யார் தன்னை உணர்ந்து கொண்டவர்களாய், தன் பாவங்களை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்முடைய சமூகத்திற்கு நேராக திரும்பி வருகின்றார்களோ அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஒரு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் தருகிறார். கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய மீள்தல்களில் இருந்தும் நம்முடைய அக்கிரமங்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். அந்த மன்னிப்பின் மகிழ்வோடு
நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஜெப நிலையிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, நன்மையான ஈவுகளுக்காய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த லாக்டவுன் காலங்களிலே, இந்த முடக்கப்பட்ட காலங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருடைய அளவற்ற பேரன்பும் கிருபைகளை நம்மை நிறைவாகவே தாங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டாமா? நம்முடைய பலகீனங்களிலே, நம்முடைய சோர்வுகளிலே, நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய கண்ணீரிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வினாடி நம்மை திடப்படுத்தி நம்மை தாங்கிக் கொண்டு வருகிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. தாவீது அரசனை போல கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின அந்த தாவீது அரசனை போல நம் ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமா? இருக்கின்ற இடத்துல தாவீது அரசனோடு கூட இணைந்து தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். வனமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகும். அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தான், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே உங்களை நான் அன்போடு மீண்டும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையும் ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் நம்மோடு கூட என்னவென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகளை படிக்க கேளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகளை படிக்க கேளுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்பானவர்களே,
இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் நம் ஆண்டவருடைய திவ்ய சமூகத்தில் நம் ஆண்டவரை போற்றும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் அவர் சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தருணம் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரை நாம் நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போமா? இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சிந்தனைக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாய் இருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாய் இருங்கள். அன்பானவர்களே, கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் கேள்விப்படுகின்ற செய்திகள், பேசப்படுகின்ற வார்த்தைகள் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு விதமான பயத்தை உண்டாக்கி விடுகிறது. எல்லா பேச்சுகளும் எப்பொழுது சரியாகும், இந்த கொடிய நாட்கள் எப்பொழுது மாறும், ஒரு விதமான கவலையே நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகின்றதை நாம் பார்க்கிறோம். 9 வாரம் தொழுகை நடக்கல. ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை நாங்கள் கூடி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. கவலைப்படாமல் இருக்க முடியுமா? வேதனைப்படாமல் இருக்க முடியுமா? துக்கப்படாமல் இருக்க முடியுமா? நம்மை அறியாமலே ஒரு துக்கமும் ஒரு கவலை வந்து கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு வருகிறது. அந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு. ஒன்றுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமா இருந்ததுக்கு முன்னால ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மிக அழுத்தமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார், கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. அன்பார்ந்தவர்களே, ஆனால் கவலையாய் இருக்கிறதே, சஞ்சலமாய் இருக்கிறதே, எப்படி நான் விடுபட, என்ன பண்ண, எப்படி நான் விடுபட, என்ன பண்ண, இந்த கேள்விகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு கடிதம் மூலமாய் நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை தருகின்றதை பார்க்கிறோம். அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார். அந்த வசனத்தில் நம் தியான வசனத்தில் வாசிக்க கேட்டது போல ஒரு அழகான தியான வசனத்தில் ஒரு விளக்கத்தை தருகின்றதை பார்க்கிறோம். கவலை, சஞ்சலம் தேவனிடத்தில் சொல்லு. உன்னுடைய பிரச்சனைகளை நீ தேவனிடத்தில் பகிர்ந்து கொள். எல்லாவற்றையும் நீ ஆண்டவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள். அப்படின்னா பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியையும் அங்கே அவர் காட்டிக் கொடுக்கிறார். என்ன வழி அப்படின்னு நீங்க பார்க்கின்ற வேளைகளை அவர் சொல்லுகிறார். முதல்ல சொல்லுகிற அந்த வசனத்துல, நன்றி சொல்லு, ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பம் பண்ணு. நன்றி சொல்லு, ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால ஆண்டவருக்கு நீ எல்லாவற்றையும் நீ தெரியப்படுத்து. இதெல்லாத ஒரு சொல்ல, நீ நன்றி சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. அவர்களே, அந்த முதல் பாட்டு சொல்லு, நன்றி சொல்லு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நன்றி சொல்லு. தாவீது அரசன் தன்னுடைய 103ஆம் சங்கீதத்தில் மிக அழுத்தமாக ஒரு வார்த்தையினை அவர் சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு ஸ்தோத்திர ஜெபம், ஒரு நன்றி ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமன்மானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற இந்த வினாடி வரையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கு. இந்த
இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதை உணர வேண்டுமானால், ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இதனால்தான் பவுல் சொல்லுகிறார், வேதனையாக இருந்தாலும் சரி, மகிழ்வாக இருந்தாலும் சரி, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நன்றி என்று சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகிற வேளைகளில், ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய வாழ்வில் எல்லா சூழல்களிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் வாழ்வில் கடினமான சூழல்கள், என்னுடைய வாழ்வினுடைய நெருக்கடியான சூழல்கள், என்னுடைய வாழ்வின் தவிப்பான சங்கரமான சூழல்கள், என்னுடைய வாழ்வின் மகிழ்வான காலங்களிலும் நீர் என்னோடே தான் கூட இருக்கிறீர். உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். இந்த காலை வேளையில் உண்மையாகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த கடின காலங்களிலும் நீர் என்னோடு கூட இருந்திருக்கிறீர் ஐயா. எங்களுடைய குடும்பத்தோடு கூட இருந்திருக்கிறீர், எங்களுடைய மக்களோடு கூட இருந்திருக்கிறீர், எங்களுடைய தேசத்தோடு கூட இருந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? இரண்டாவது அந்த பகுதியில் ஒரு அர்த்தமாக சொல்லுங்க பாருங்க. விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்துல தெரிய பண்ணு. அவர்களே, இந்த வார்த்தை அழுத்தமாக ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடினால் கண்டுகொள்வீர்கள், தட்டினால் திறக்கப்படும். ஆண்டவராகிய இயேசுநாதர் மிக அழுத்தமாகவே நமக்கு கற்றுத் தருகிறார். அவர்களே, இந்த ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் தருகின்ற ஒரு ஆண்டவர். அதனால்தான் சொல்லுகிறார், நம்முடைய கேள்விகளுக்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகின்ற ஒரு ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வார்த்தை வருகிறது வரை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். எரேமியாவுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாயிருக்கிற பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். இது எப்ப சொல்லுகிறார் பாருங்க. எரேமியா காவல் சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான், சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. எரேமியாவே, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு தெரிந்தது தெரியாதது எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, பல நேரங்களில் என்ன நடக்கு எது நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற வேளைகளில், ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கின்ற வேளைகளில் நமக்கு அறிந்ததும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் உனக்கு சொல்வேன், கூப்பிடு, நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு சொல்வேன். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் மிகவும் அழுத்தமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவரால் மட்டுமே நான் விடுவிக்கப்பட முடியும், அவர் ஒருவரால் மட்டுமே நான் பாதுகாக்க முடியும், அவர் ஒருவரிடத்திலிருந்து மட்டுமே என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. வேற யாரிடத்திலும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசுநாதர் அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறார். ஒரு தகப்பன், ஒரு சாதாரண தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முன் வருகின்ற பொழுது, அவன் எப்படி மோசமானவனாக இருந்தாலும் சரிதான், ஆனால் தன்னுடைய பிள்ளை என்று வருகின்ற வேளைகள் அந்த பிள்ளைக்காக நல்ல ஈவுகளை கொடுக்க வருகின்ற பொழுது, தம்மை வேண்டிக் கொள்கிறவர்கள்
நன்மையானதை கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன்னா அவர் நம்முடைய பரமபிதா, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. நன்மைகளை மட்டும்தான் அவர் கொடுப்பார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில பரீட்சைகள் இருக்கும், சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த பரீட்சையான காலங்கள், அந்த பரீட்சையான காலங்களில் நம் ஆண்டவரோடு நெருங்கும் பட்சத்தில் அது நன்மையாய் இருக்கும் என்பதனை உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாட்களில் நாம் அதிகமான நேரம் நம் ஆண்டவரோடு நாம் உறவாடி இருக்கிறோம். அதிகமான நேரம் நம் ஆண்டவரை தேடி இருக்கிறோம். அது உண்மை, அது உண்மை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தோடு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. தொழில்களில் பிரச்சனை, பணியிடங்களில் பிரச்சனை, வாழ்வாதாரங்களில் பிரச்சனை, இது முடிந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும், இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறையவே இருக்கிறது அல்லவா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் அவைகளை தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்பார். அதுதான் நம்முடைய வாழ்வியனுடைய விசுவாசம், அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னார், அவர் நம்மை படைத்த ஆண்டவர், நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய உன்னதமான ஒரு ஆண்டவர். அவர்களே, நம்ம இதை எல்லாவற்றையும் நாம் தெரியப்படுத்துகின்ற வேலைகளில் ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் பாருங்க, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மிக அழகாக அந்த வசனம் சொல்கிறது, தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வேதனைகளையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கின்ற வேலைகளில் நமக்கு கிடைக்கு பாருங்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். இது எந்த மனுஷனாலும் நமக்கு தர முடியாது, எந்த மனுஷனால் தராது, தேவனால் மட்டும்தான் தர முடியும். ஏனென்று சொன்னால், கவலையும் சமாதானமும் ஒரே நேரத்தில் குடியிருக்க முடியாது, ஒரே உள்ளத்தில் இருக்க முடியாது. கவலையோடு சமாதானமாய் நாம் இருக்க முடியாது. இப்ப ஏதாவது ஒன்று வெளியே போகணும். அப்போ நம்ம ஆண்டவருடைய வேதனைகளே, நம்முடைய பிரச்சனைகளே, நம்முடைய கவலைகளே, நம்முடைய கண்ணீரை ஆண்டவரிடத்துல மனத்தாழ்மையாய் நாம் தெரியப்படுத்துகிற வேலைகளில், ஸ்தோத்திரத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிற வேலைகளில், நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து நாம் அதை தெரியப்படுத்துகிற வேலைகளில் ஆண்டவர் ரெண்டுல ஒன்றை வெளியே தள்ளுகிறார். எதை ஆண்டவர் வெளியே தள்ளுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கவலையை ஆண்டவர் வெளியே தள்ளி விடுகிறார், அந்த துக்கத்தாண்டவர் வெளியே தள்ளி விடுகிறார். அந்த துக்கத்தாண்டவர் வெளியே தள்ளி ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நமக்கு தருகிறார். அவர்களே, அந்த தேவ சமாதானம் என்பது நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய சுத்தத்திற்கும் அப்பாற்பட்டதை ஆண்டவர் தருகிறார். அது இயேசு நமக்கு தருகின்ற ஒன்று, அது இயேசு நமக்கு தருகின்ற ஒன்று. அந்த இயேசு தருகின்ற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கடின காலங்களிலே, இந்த கடின நேரங்களிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவோம். கவலைகளை துறந்து, கவலைகளை மறந்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வாக்குத்தத்தம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீரை உங்களுடைய சமூகத்தை நான் ஊற்றி விடுகிறேன். ஊட்டியாச்சு, எல்லாம் இடத்துல சொல்லியாச்சு. இப்போ நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன், சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவர்களே, இது இப்பொழுது என்னுடைய மனதிலே ஒரு தரங்கின்ற ஒரு சமாதானம், இது சொல்ல முடியாது ஐயா. இந்த சமாதானத்துக்கு கலவை இல்லை, இந்த மகிழ்வு கலவை இல்லை. இந்த நம்பிக்கையோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இடையாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை நாம் போற்றுவோமா? ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துவாராக. ஆமாம். நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் இணைந்து ஞானப்பாடல் 429 பாடல். ஞானப்பாடல் 429. ஞானப்பாடல் 429. பேரன்பர் இயேசு நிற்கிறார், நாம் சேர்ந்து கொள்வோமே, கடாட்சமாக பார்க்கிறார், நல் நாமம் போற்றுவோமே. முதல் 3 ஸ்தலங்களை மட்டும்
இணைந்து நாம் பாடுவோமா? ஜெபம் செய்வோமா? இருக்கின்ற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த இனிய ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி விலைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் பாக்கியவான் என்று நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளவும், நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கவும், இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதா, உம்முடைய மாறாத தயவும் கிருபையும் எங்களுடைய வாழ்விலே நீர் பொழிந்து உம்முடைய பேரன்பினால் எங்களை வழிநடத்தி வருகின்றே நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, 9 வாரங்களா எங்களுடைய ஆலயத்தில் இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாத அந்த சூழல்களிலும் எங்களுடைய இல்லங்களை நீர் ஆலயங்களாக மாற்றி இல்லங்களிலே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க ஜெபிக்கக்கூடிய நல்ல தருணத்தை எங்களுக்கு நீர் உருவாக்கி கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இல்லங்களை நீர் ஆலயங்களாக நீர் மாற்றி இருக்க நம்முடைய மகா பெரிய தெய்வத்தாக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், எல்லா இடங்களிலும் உங்களுடைய வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதனை இந்த நாட்களில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் தொடர்ந்து எங்களுடைய கிருபைகளை தாங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடின காலங்கள் சீக்கிரமாக மாறி உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கக்கூடிய நல்ல காலங்களை சீக்கிரமாக எங்கள் ஆண்டவர் கட்டளையிடுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் அதை நம்புகிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் எதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு மாறான நீரோடைகளை
காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் விசுவாசித்து உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கடின காலங்களிலே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளுக்காக ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயில் மக்களை பாதுகாப்பதற்காக அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். நாளை தினத்திலிருந்து அரசு அலுவலகங்கள் எல்லாம் 50% பணியாட்களோடு இயங்குகின்ற இந்த சூழல்களிலே உடைய பாதுகாவல் பராமரிப்பு ஒவ்வொரு மக்களோடு கூட இருக்க வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய நிறைவான கிருபை ஒவ்வொருவரையும் தாங்க கடவுள் நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய தொழில்கள் எல்லாம் நசிந்து போனது, எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிதைந்து போனது, நாங்கள் எப்படி இவைகளை நாங்கள் மீட்டுக் கொள்வோம் என்று சொல்லி தவிப்போடு காணப்படுகிற மக்கள் உடைய சமூகத்திலே பாரத்தோடு செபிக்கின்றதை கர்த்தர் காண்கிறீர். திறந்த வாசலை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வாழ்விலே ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வாழ்வாதாரங்களை ஆண்டவர் மீட்டு தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த காலை வேளையிலே COVID-19 பாதிக்கப்பட்டு மற்றும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த COVID-19 மூலமாக இந்த உலகம் முழுவதும் மிக கடுமையாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எங்கும் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய சமூகத்தினை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் எங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவர் என்பதனை உணர்ந்து எங்களுடைய தேசங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய தேசத்திற்காக மட்டுமல்ல, உலகத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய அன்புக்குரியவர்கள் எழுந்து வைக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தேவனுடைய கிருபையும் வழிநடத்துதலும் சுகமும் அவர்களை தாங்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆறுதலற்றவர்களை ஆண்டவர் ஆறுதல்படுத்தும், தைரியம் இழந்தவர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துவீராக. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையினை கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடின சூழல்கள் எல்லாம் சீக்கிரமாய் பாடி நாங்கள் ஒரு இயல்பு வாழ்வுக்கு நேராய் திரும்பக்கூடிய காலங்களை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்கள் எங்களுக்கு மனமகிழ்வின் காலங்களாக அமைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்களுடைய கவலைகளையும் விண்ணப்பங்களை, எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய வேதனைகளையும் விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் செபத்தோடு நாங்கள் தெரியப்படுத்துகின்ற வேளைகளில் எங்களுக்கு ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் தருகிறேன். அந்த தேவ சமாதானத்தை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களை பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாதே, நான் உன்னை உருவாக்கின ஒரு ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருக்கின்ற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை எங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை எல்லாம் உடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம். எங்களுடைய வேதனைகளை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம். எங்களுடைய தவிப்பை, எங்களுடைய சஞ்சலத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றுகிறோம். உடைய பேரன்பினால் எங்களை ஆட்கொண்டல்ல வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், வாலிபர்கள், பெற்றோர், முதியோர் தனித்தனியாய் பேர் பேராய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராம். அயல் நாடுகளிலே, தூர தேசங்களிலே பணிக்காக சென்றிருக்கிறவர்கள், பல்வேறு தொழில் நிமித்தமாய் சென்றிருக்கிறவர்கள், ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வாழ்வாதாரங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தும். கண்மணி போல நீர் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கவலைகளோடு இருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் தெரியப்படுத்தி விட்டோம் என்று சொல்கிற நம்பிக்கையோடு உடைய தெய்வீக சமாதானத்தை இந்த காலவேளை நாங்கள் பெற்றுக்கொள்ளு. உடைய தெய்வீக நம்பிக்கை இந்த காலவேளையில நாங்கள் பெற்றுக்கொள்ளு. நீர் எங்களுக்கு அருள்வாளிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய அற்புதமான கரம் எங்கள் மேல் நிறைவாய் தங்கி இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய எல்லா வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவியாகிய கடவுளின் இடையராத அன்பும் அரவணைப்பும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்னும் என்று நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் சமாதானம் இந்த நாட்களிலே நம்ம அனைவரோடு கூட இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.